எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம், விவாகரத்து செய்யாத முதல் மனைவி. மாதம்பட்டி ரங்கராஜ் சமையற்கலை நிபுணர். தமிழ்நாட்டில் இன்றைக்கு விஐபி செலிபிரிட்டி திருமணங்களில் விருந்து சமைப்பதில் முதன்மையானவர் மாதம்பட்டி ரங்கராஜ். இவரிடம் பல நூறு பேர் வேலை செய்கிறார்கள். இவர் சமீபத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்டா என்பவரை திருமணம் செய்து கொண்டதாக அறிவித்திருக்கிறார். ஜாய் கிறிஸ்டில்டா மாதம்பட்டி ரங்கராஜுடன் மாலை மாற்றிக்கொண்ட நிலுவை படத்தை வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் மாதம்பட்டி சிவகுமாரின் மனைவியாகிவிட்டேன். திருமதி மாதம்பட்டி சிவகுமார் ஜாய் கிறிஸ்டில்டா நான். என்னுடைய வயிற்றில் மாதம்பட்டி சிவகுமாரின் குழந்தை 6 மாத குழந்தை வளர்கிறது என்ற திடுக்கிடும் தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். மாதம்பட்டி சிவகுமார் எப்போவுமே பழங்களை ருசிக்க ஆர்வமாக உள்ளவர். இவர் ஏற்கனவே 2-3 பேரோட தொடர்பில் இருந்தார். அதாவது இவருக்கு விவாகரத்து செய்த பெண்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். பெரும்பாலும் இவருடைய லிவிங் டுகெதர் வாழ்க்கையெல்லாம் விவாகரத்தான முன்னாள் மனைவிகள் தான் இருக்கும். அந்த வகையிலே கடந்த பல மாதங்களாக ஆடை வடிவமைப்பாளர் காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டில்டாவுடன் பழகி வந்தார். நாம் இதை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். இப்போது அவர் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். திருமணம் செய்து கொண்டார். திருமணம் எங்கே நடந்தது என்று சொன்னால் ஒரு கோவிலில் நடந்திருக்கிறது. ஆனால் ஜாய் கிறிஸ்டில்டா ஒரு கிறிஸ்தவராகிய ஜாய் கிறிஸ்டில்டா மதம் மாறினாரா, இந்துவாக மதம் மாறிவிட்டாரா, இல்லை என்றால் 6 மாத குழந்தை வயிற்றில் இருக்கிறது என்பதற்காக நிர்பந்தத்தின் காரணமாக திருமணம் செய்து கொண்டாரா என்பது ஒரு கேள்வி. இதில் முதல் மனைவி மாதம்பட்டி சிவகுமாரின் முதல் மனைவியின் பெயர் சுருதி. இவர் எம்ஏ படித்தவர். அதே போல் மாதம்பட்டி ரங்கராஜும் என்ஜினியருக்கு படித்து பெங்களூரில் போய் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் பெங்களூரில் ஹோட்டல் பிஸ்னஸ் தொடங்கினார். ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு இவருடைய பரம்பரை தொழில். இவங்க அப்பாவும் ஹோட்டல் பிஸ்னஸ் செய்தவர் தான். அந்த அடிப்படையில் பெங்களூரில் தொடங்கினார். அதுக்கப்புறம் கார்த்தி திருமணத்தோடு இவர் சமையல் எல்லோராலும் பேசப்பட்டது, புகழ்ந்துரைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மெஹந்தி சர்க்கஸ் என்ற படத்திலே இவர் கதாநாயகனாக நடித்தார் மாதம்பட்டி சிவகுமார். என்றைக்கு சினிமாவில் கதாநாயகனாக நடித்தாரோ அன்றைக்கு அவர் ஸ்ரீலோலன் என்ற பெயரையும் சுமந்து கொண்டார். பல விவாதத்து பெற்ற நடிகைகளுடன் சுற்றினார். சுருதி திமுகவினுடைய மகளிர் அணியை சேர்ந்தவர். அவர் மிகச் சிறப்பாக பேசுவார், கூட்டங்களில் பேசுவார். அவர்களுக்கு மகனும் மகளும் இருக்கிறார்கள். ஆனால் அடிக்கடி மாதம்பட்டி ரங்கராஜ் சுருதியுடன் சண்டை போடுவார். கொஞ்ச நாள் வராமல் இருப்பார், அப்படி வருவார். ஆனால் விவாகரத்து இன்னும் ஆகவில்லை. முதல் மனைவி சுருதியிடம் விவாகரத்து பெறாமலேயே எப்படி மாதம்பட்டி சிவகுமார் ஜாய் கிறிஸ்டில்டாவை திருமணம் செய்தார்? இந்த திருமணம் செல்லுமா என்பது ஒரு கேள்விக்குறி. இதற்கிடையில் மாதம்பட்டி சிவகுமாருடைய குடும்பம் பெரிய குடும்பம். மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே மாதம்பட்டியில் சிவகுமார் என்று ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார். அவருடைய மகன் இப்போது காமெடி நடிகராக இருக்கிறார். கிட்டத்தட்ட சத்யராஜ் மாதிரியே இருப்பார். அவர் சத்யராஜுக்கு நெருங்கிய உறவினர் அந்த நடிகர். அவர் பேரும் மாதம்பட்டி சிவகுமார். அவங்க அப்பா பேர், நடிகருடைய அப்பா பேர் மாதம்பட்டி சிவகுமார். அதே மாதம்பட்டியில் இவர் பெரிய சமையற்கலை நிபுணராக வலம் வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம்பட்டி சிவகுமார் குடும்பத்தில் 5 அண்ணன்களும் 3 தங்கைகளும் உள்ளார்கள். இந்த தகவலை மாதம்பட்டி ரங்கராஜின் சித்தப்பா ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். குக் வித் கோமாளியிலும் பங்கேற்றவர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது.